பாக்கெட் மணி தராதால் அப்பாவின் போனை திருடிவிட்ட மகன். 8ஆம் வகுப்பு மாணவனின் துணிகரச் செயல். கலாம் சார், பார்த்தீங்களா உங்கள் வருங்கால மாணவர்களை? எவ்வளோ ஆச்சு? 34 ரூபா. 34ஆ? டேய், சில்லற கீழே வந்துச்சுடா. விட்றா, 1 ரூபா தானே. இதை பில் போட்டுருங்க சார். கவர் 5 rupees. என்ன சார், கடையிலே 1/4 கிலோ கறி வாங்கினா கவர் ஃப்ரீயாக தராங்க. நாங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கோம், தரமாட்டிங்களா? என்னடா இப்படி காசு கொடுக்குறாங்க, ஒரு கவரை கூட ஃப்ரீயாக தர முடியுறாங்க. இங்கே மட்டும் இல்லைடா, எல்லா இடத்துலையும் அப்படி தான். சாதா ரீசார்ஜ் கடை எடுத்துக்கோ, காசு இல்லாமல் 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறவனுக்கு 3 ரூபா டேக்ஸு. அவ்வளோ காசை வச்சுட்டு 1000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுறவனுக்கு எக்ஸ்ட்ரா டாக் டைம். அண்ணா 3 பழம் தாங்கண்ணா. அதெல்லாம் முடியாது தம்பி. இல்லை தம்பி, அதெல்லாம் வரும்ண்ணா. இல்லை சொல்கிறது கேளு தம்பி, அதெல்லாம் கட்ட முடியாது. தாங்கண்ணா வரும்ண்ணா. 10 ரூபாய்க்கு 2 தான்ப்பா. அங்கே போனாலும் அதே தானே சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுப்பா, பழம் வைக்கிற ரேட் அப்படி, சீசனே இல்லை. அண்ணா இன்னொரு பழம் தாங்கண்ணா. எனக்கே 2 ரூபா தான் தம்பி. 3 பழம் தர மாட்டீங்களா? என்ன தம்பி இப்படி பண்ணுறேன்? என்னடா அவன் கையில் ஆப்பிள் வச்சுட்டு வாழைப்பழத்துக்கு வேற பேசிகிட்டு இருக்கா? எல்லா இடத்துலையும் ஒரே நிலமை தான்டா. இருக்கிறவன் இல்லாதவங்கிட்டேருந்து பிடுங்குறான். அங்கே அப்பர் கிளாஸ் மிடில் கிளாஸ் கிட்டேருந்து பிடுங்குறான். இங்கே மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் கிட்டேருந்து பிடுங்குறான். காசு வந்து பண்ண அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் எல்லாரும் ஒரு கிளாஸ் தான். ஏன்னா எல்லாருக்கும் காசு வேணும். அட போடா, உனக்கு புரியல. நாளைக்கு கோயில் போகிறல, அங்கே வா காமிக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது மட்டும் செய். நானும் ஏஎஃப்சியும் 10 ரூபா போடுறோம். நீ வந்து இந்த 2 ரூபா போடு. என்ன நடக்குது மட்டும் பாரு. शान्तागारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं ग्रहणशत्रुनं योगवदनं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगविज्ञानगम्यं वन्दे विष्णुभवहरं सर्वलोकैकनाथम्. டேய், என்ன கையில் என்ன விபூதியா? எடுத்து வாயில் போட்டுக்கோ. இங்கே பார்த்தல தம்பி, இங்கே பக்திக்கெலாம் மரியாதை இல்லை, துட்டுக்கு தான் மரியாதை. வா. டேய், என்னடா அவன் கொஞ்சம் பாரு. பாத்தியா, அவன் அவ்வளோ பக்தி இருக்கனால தான் தட்டில் 50 ரூபா போடுறான். புரியுதா? அது அப்படி இல்லை தம்பி. அவ்வளோ காசு போட்டு என்ன வேணும்னு நினைக்கிற? என்ன வேண்டுவான்? காசு வேணும் தான் வேண்டும். டேய், பிச்சைக்காரங்களும் நமக்கு ஒன்று பெரிய தேசலடா. அவங்க கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கிறாங்க, நாம் உள்ளே வந்து சாமி கிட்ட பிச்சை எடுக்கிறோம். அவ்வளோதான். என் செருப்பு வேற எவனோ திருடிட்டான்டா. அப்போ இது யார் செருப்புடா? எவனோ நல்லவனு ஓடுது. அட மானுங்கிட்டங்களா, செருப்பை கூட விட்டு வைக்கிறதில்ல. ஏன்டா காசு கொடுங்க? பின்ன பிச்சைக்காரங்களுக்கு 10 ரூபா போடுவியாடா?
ஹோட்டலில் வெயிட்டருக்கு டிப்ஸ் போடும்போது சாதாரணமாக தெரியுது 10 ரூபா, இங்கே பிச்சைக்காரனுக்கு போடும்போது அவ்வளோ பெருசாக தெரியுது. முன்னெல்லாம் பிச்சைக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு போய் பிச்சை எடுப்பாங்க. இப்போ ஏன் அந்த மாதிரிலாம் வரதில்லை தெரியுமா? ஒய் மேன்? அந்த காலத்துலாம் ஃப்ரிட்ஜ் இல்லை, ஆனால் இப்போது பழைய சோறு பழைய குழம்புலேருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் நாமளே சாப்பிட்றோம். இப்போ சொல்லு, அவங்க பிச்சைக்காரங்களா இல்லை பிச்சைக்காரங்க கூட திறமை திங்கிற நாம பிச்சைக்காரங்களா? ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். அவனு எல்லா பிச்சைக்காரங்களும் தப்பாக சொல்லியே. ஏன் நம்ம சிந்துதா சப்பில் எடுத்துக்கோ. குயிஸ் தட் லேடி. அந்த அம்மா தெருவா பிச்சை எடுத்தாங்க. எதுக்கு தெரியுமா? 1000 அனாதை குழந்தைங்களுக்கு சாப்பாடு போகிறது. இந்த மாதிரி நல்ல எண்ணத்துக்காகவும் பிச்சை எடுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதை விட்டுட்டு உன்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி ஆளுங்களை பிச்சை போடுறதுல தான் ஹேண்டிகேப்ங்கிறது பிச்சை எடுக்கிறது ஒரு குவாலிஃபிகேஷனாக மாறி போச்சு. ஏண்டா இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, ஏன்டா இவங்களாம் சம்பாதிக்கிறது இல்லை? என்னைக்காவது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டில் க்ரீஸு மண் அழுக்கு அந்த மாதிரி தான் ஒட்டின்னு பார்த்துருக்கியா? இல்லையே. ஏன்? ஏன்னா உழைக்கிற கைக்கு எனக்குமே அவ்வளோ காசு போய் சேராது. அண்ணா சுண்டல் வேணாம் வேணாம்ப்பா. ஒன்னே ஒன்று வாங்கிக்கோங்கண்ணா. இல்லை பரவாயில்ல வேணாம் போ. அண்ணா ஒன்னே ஒன்று வாங்கிக்கோங்கண்ணா. ஒன்று வாங்கி சாப்பிடல தம்பி. அவன் தான் வேணாங்கிறல்ல, போடா. ஏன்டா டேய் சுமாரா? டேய் நான் குளிக்க போகிறேன், வரியா? யூ கோ மேன். நீ வரியா? வரலடா. $10 ரூபாயா? 50 ரூபாயா? டேய் அந்த பையன்டா. கூப்பிட்றா. தம்பி இங்கே வாப்பா. டேய் தர்மபுரவு, இதெல்லாம் ரொம்ப ஓவர்றா. தம்பி ஒரு சுண்டலாவது. சுண்டல் எவ்வளோடா? ஒன்று 10 ரூபாய். செத்தடி. ஏன்டா? அக்கட்ட சூடு. பார்த்துட்டானா? ஐயோ. ஏண்டா நான் உன்னை திட்டி அனுப்பிச்சா மறுபடியும் அவனை கூப்பிட்டு சுண்டல் வாங்குவியா? ஆமாண்டா, நல்லா கேளு. பெரிய அண்ணா சார் நினப்பு. நீ பேசாத. டேய் சட்டைக்குறோம், நான் கிளம்புறேன். ஏன்டா டேய்? டேய் 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 நில்றா. இது வேற. இல்லைம்மா போமா. ஏய் என்ன பார்க்குற? ஏற்கனவே அவன் செம்ம காண்டில் இருக்கான். தர்மம் பண்ணுற பேரில் தர்மடி வாங்கிறாரு. கோகுல் படம் ஓகே இல்லை? நல்லா தானே வந்திருக்கு. காம்படிஷன் சம பண்ணிடலாம். இந்த பிச்சைக்காரனை வச்சு படம் எடுக்கிறூலையே. சரி தாலி எடுத்துட்டானுங்கடா. ஆமாண்டா பரதேசிங்க. எல்லா நாய்களும் சீனுக்கு காசு வேணும்னு சொல்லி சாவடிச்சிட்டானுங்க. விடுறா சனியனுங்க தொலைஞ்சானுங்க. அப்புறம் எஃப்சி என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்து முடிச்சாச்சு. ஆமாண்டா.
அப்புறம்டா நம்ம அடுத்த ஷார்ட் ஃபிலிம் கதை என்ன? இவ்வுலகில் எல்லோரும் வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் திரை வாழ்க்கையில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் நடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.